الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா ஜகாத் சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் கண்டுகளித்திருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சியினுடைய முடிவுரையாக இன்றைய தினம் சில முக்கியமான தகவல்களை போட்டி குறித்தும் நாம் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் சம்பந்தமாகவும் அதே போன்று வெற்றியாளர்கள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த முடிவுரையில் நம்ம அறிவிப்பாக பார்க்க போகிறோம். இந்த முடிவுரையை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே உங்களுடைய சதகா ஜகாத் ஃபித்ரா போன்றவற்றை சிறப்பான முறையில் தந்து உதவுனீங்க, இன்னும் தந்து கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினத்தோடு அது நம்ம கணக்கொழக்கில் பெரும்பாலும் முடிச்சிருவோம். அதனால தயவுசெய்து விரைந்து உங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்து முடிக்கிறது பாருங்கள். ஃபித்ராவாக இருந்தாலும் சரி, சதக்காவாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஜக்காத் சதக்கா பொறுத்தவரையில் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்போ வந்துடலாம். அடுத்ததாக நம்முடைய தலைப்பு சஹாபிய பெண்மணியில் வரலான்னு தலைப்பு பேசினோம் இல்லையா? அது அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் ஆலம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக நமக்கு பெற்ற படிப்பினைகளை நம்ம வாழ்வில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் புரிவானாக. அது மட்டும் இல்லாமல் அந்த உரையை பொறுத்தவரையில் நாம் சஹாபித்தான பெண்மணிகளுடைய ஒழுக்கம் சார்ந்து பார்த்தோம், ஈமானிய உறுதி சார்ந்து பார்த்தோம், வீரம் சார்ந்து பார்த்தோம், மார்க்கத்தினுடான கல்வி அறிவு சார்ந்து பார்த்தோம். இப்படியான பன்முகத்தன்மையோடு நம்ம ஒரு சம்பவத்தை அணுகணும். அதில் குறிப்பாக சில முக்கியமான சொல்லத்தக்க நபிகளாரால் புகழப்பட்ட அல்லாஹ்வால் வசனங்களால் நிறைவேற்றப்பட்ட என்ற தகவல்களை பார்த்திருப்போம். அது எல்லாமே நமக்கு ஒரு முன்னோடியாகவும் வாழ்வில் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்வின் முறை கற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை நாம் கடைபிடித்தால் அல்லாஹ் தஆலா நமக்கும் சிறந்த பாக்கியத்தை, சிறந்த அந்தஸ்தை நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆக அப்படிப்பட்ட ஒரு பயனுள்ளதாக ஆக்கி வைக்கணும். அதுக்கு அடுத்ததாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, இந்த ரமலான் நோன்பு தொடர் சிறப்பு பயான் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதாவது என்னுடைய உரை இருக்குது இல்லையா, இதை எப்படி அப்படின்னு சொன்னால் 17ஆம் தேதி இரவு வளமையான அந்த 10:30 மணிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கேள்விக்கான சரியான பதில்கள் என்னென்ன அப்படின்றத வெளியிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். இது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக ஷேக் சையீத் முகமது ஜமாலி அவங்க உரை நிகழ்ச்சி இருந்தாங்க இல்லையா, தொடர் பயான் நிகழ்ச்சி. அதனுடைய இது எப்படி வரும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அழகிய உபதேசம் என்ற தலைப்பிலான அந்த தொடர் நிகழ்ச்சிக்கான கேள்வி சரியான பதில்கள் 18ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் வெளியிடப்படும். அது எப்போ சஹருடைய நேரத்தில் 4:30 மணி அளவில் வழக்கம் போல. தினம் ஒரு கேள்வி வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருந்தாங்க இல்லையா, அதற்கான ஒரு கேள்விக்கான சரியான பதில்களை 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அந்த ஸ்டேட்டஸில் வைக்கிற டைமுக்கு வெளியிட்டுருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தபடியாக ரமலான் தொடர் பயான் நிகழ்ச்சியில் வெற்றியாளர்கள் பெயர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 18ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு வெளியிடுவாங்க. ஒரு அழகிய உபதேசம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினாங்க இல்லையா, அதனுடைய பெயர் பட்டியலை 19ஆம் தேதி அதிகாலையில் 4:30 மணி அளவுக்கு வெளியிடுவாங்க. அதே மாதிரி அரபிக் காலிகிராஃபி இருக்கு இல்லையா, ஓவரால் பார்ட்டிசிபேஷன் வீடியோ 19ஆம் தேதி மதியம் 1:30 லோகத்தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்க, வெளியிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதே போன்று தினம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதனுடைய வெற்றியாளர்கள் பட்டியலை பொறுத்தவரையில் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியிடுவாங்க. அரபிக் காலிகிராஃபி வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வெற்றியாளர்களுடைய அறிவிப்பு இருக்கு இல்லையா, அதே 19ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு என்ன செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ் வெளியிடப்படும். இந்த விஷயங்களை, இந்த தகவல்களை நீங்கள் நம்முடைய www.islamiyakallivichanggam.org என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று வாட்ஸ்அப்பில் இன்ஷா அல்லாஹ் தகவல்கள் பகிரப்படும். அதை வச்சு என்ன நம்முடைய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். இதுவரை நம்ம நிகழ்ச்சி சம்பந்தமாக சொல்லியாச்சு. இப்போ
இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளும் சிறப்பாக தொய்வின்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்து முடிவதற்கான காரணமாக, மிக முக்கியமான காரணமாக இந்த ஸ்பான்சர்ஸ். இப்ப ரமலான் தொடர் சிறப்பு பயான் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை பொறுத்தவரையில கீகி மற்றும் கீழை நியூஸ் நிறுவனத்தார் பங்களிப்புகள் செய்தார்கள். அதே மாதிரி ஓர் அலைய உபதேசம் என்ற அந்த தலைப்பினூடாக நம்ம ஊர் அட்டி என்ற நிறுவனத்தார் அதுக்கான ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. தினம் ஒரு கேள்வி என்ற இதுல ட்ரைஃப்ரெஷ் நிறுவனத்தார் வழங்கியிருந்தாங்க. அரபிக் கண்டஸ்டை பொறுத்த வரைக்கும் டவுன் ஸ்கோர் அண்ட் அல்லாஃபியா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தார் பல நமக்கு பங்களிப்பு கொடுத்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிறுவனத்தாருக்கு அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி செய்வானாக. அவர்களுக்கும் நன்மையை நாடித்தான் இந்த பங்களிப்புல கொடுத்துருக்கிறாங்க. வியாபாரங்கிறது ரெண்டாவது தான். அதனால அவங்களுடைய அந்த நல்ல நோக்கத்தையும் நிர்வாக வளர்ச்சிக்காகவும் மக்கள் செய்ய துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த ஆயிரம் அதே போன்று இது போன்ற மார்க்க பணிகளை மென்மேலும் செய்வதற்கு அல்லாஹ் புரிவானாக. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி ஸ்பான்சர்ஸ் வந்துருச்சு, ஆலிம் வந்துட்டாங்க, எல்லாம் பேச ரெடி, கேமரா எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அந்த நேரங்களில் பல வேலைகளை விட்டுட்டு வந்து அலுவலை விட்டு வந்து இங்கேருந்து எல்லாம் செய்யணும், மாறி மாறி செய்யணும். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, இப்படி மாறி மாறி வந்து நினைச்சாங்க. அவங்களுக்கு என்னென்ன நேரத்தில் முடியுமோ வந்து இந்த காணொளிகளை எடிட் பண்ணுறதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணி தராங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவங்களுக்காக என்ன செய்ய இன்ஷா அல்லாஹ் வாட்சிங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வளர்ச்சிகளுக்கு போய் அவங்களும் அடுத்தடுத்த பணிகளை கவனிக்கணும், மார்க்க பணிகளை தொடர்ந்து அவங்களும் சிறப்பாக செயல்படணும். இந்த நேரத்தில் துவா செய்யுங்க. நானும் அவங்களுக்காக துவா செய்கிறேன். அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீஹி. அதுக்கு அடுத்தபடியாக ஃபித்யா சம்பந்தமான அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நீ இன்ஷா அல்லாஹ் அது ஃபித்ரா ஃபித்யா சம்பந்தமான வேலைகள் இருக்குது, அது சம்பந்தமான தகவல் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். வரும்போது என்ன பண்ணுங்க, அந்த காணொலியில் பாருங்க, பார்த்துட்டு எப்படிலாம் பணிகள் நடக்குது, என்ன செய்யறோங்கிற விஷயம் தெரிஞ்சிட முடியும். அதுல உழைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். ஏன்னா கூட்டோடனே மக்கள் வர்றாங்க மாஷா அல்லாஹ். பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் தான், பெரியவங்களும் வருவாங்க, வந்து அவங்க வழிகாட்டுவாங்க, எப்படி செய்யணும் முறையை சொல்லுவாங்க, நாம நின்று வழி நடத்துவோம். அதே மாதிரி நமக்கு அடுத்த தலைமைக்கிறாங்க இல்லையா, அரிசி எடுத்து கொடுக்கறதுல இருந்து பேக்கிங் பண்றதுல இருந்து எல்லா விதமான வேலைகளையும் அவங்க நமக்கு செய்து கொடுக்குறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது ஒரு புக்கம் முடிஞ்சிச்சு. இறுதியாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்து பரிசுகளை கொடுத்து ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி கேமரா வீடியோ பண்ணி எல்லாம் பண்ணி தரதுக்கு ஆட்கள் எல்லோரும் இருந்தாலும் கூட இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒத்துழைப்பு யாருன்னு பார்த்தா போட்டியாளர்கள் நீங்க தான். உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அந்த ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த முடியாது. அப்போ அதனால உங்களுடைய இந்த கலந்து கொள்ளுதல் என்பது வந்து மிக முக்கியமானது. இந்த போட்டியை பொறுத்தவரையில உங்களுடைய பங்களிப்பு இந்நேரம் செலுத்தி இந்த வீடியோவை பார்த்து அதுக்கான பதில் அனுப்பி பரிசுகள் ரெண்டாவது தான். முதல்ல ஆர்வம், மார்க்க ரீதியான கல்வியை தேடுதல், இது மிக முக்கியமானது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அதுக்காக அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்களுடைய கல்வி அறிவு மேலும் அதிகப்படுத்தி இது போன்ற இன்னும் எண்ணற்ற மார்க்க நிகழ்வுகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இப்போ ரமலானுக்குள்ள விஷயங்கள் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ரமலானுக்கு முன்னாடியே சில நிகழ்வு நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன, அறிவோம் 5 அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் ஒரு 116 தொடர்களை கடந்து வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுக்காக இடையில நம்ம அதை நிப்பாட்டி வச்சிருந்தோம். இப்போ அடுத்து மீண்டும் இன்ஷா அல்லாஹ் ஷவ்வால் நோன்பு 6 நோன்பு இருக்கு இல்லையா, அதற்கு பிறகு மீண்டும் அது தொடங்க இருக்கிறது. ஆகவே இந்த தகவல்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போன்று இந்த அறிவோம் 5 தொடர் கேள்விபல் நிகழ்ச்சி, வாராந்திர கேள்விபல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. லேடிஸுக்கு தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். இந்த அறிவோம் 5க்கான ஸ்பான்சராகவும் யார் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டா அப்படின்னு சொன்னால் சகோதரர்கள் ட்ரைஃப்ரெஷ் நிறுவனத்தார் அவங்க பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் துவா செய்யுங்க. இஸ்லாமிய கல்வி சங்கத்தினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ போடக்கூடிய தகவல்கள், மார்க்க செய்திகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வந்தடைந்து கொண்டே இருக்கும். இன்னும் எண்ணற்ற பணிகள், மார்சாவுடைய பணிகள் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு சிலபஸ் வச்சிருக்கிறோம், அது சிரமமாக நடந்துகிட்டு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதுலேயும் உங்களுடைய பிள்ளைகளை சேர செய்யுங்க. அது மூலமாக பிள்ளைகளும் கல்வி அறிய பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். எந்தெந்த வழிவகைகள் எல்லாம் நம்முடைய பணிகளை சிறப்பாக செய்ய முடியுமோ, குறிப்பாக ஒரு முகாம் நடத்துறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஏழை மக்கள் உணவு திட்டமாக இருக்கட்டும், இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதா இருக்கட்டும், ஆடு தருவாங்க, அறுத்து கொடுப்போம். அதே மாதிரி உணவு கொடுப்போம். பெண்ணாண்டைக்கும் உணவு கொடுப்போம். என்ன பெண்ணாண்டைக்கு ஹோட்டல்லாம் பூட்டிக்கும் இல்லையா, அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த தெருவோரமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு போய் நம்ம சாப்பாடு கொடுப்போம். அப்படியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த மாதிரி அதாவது குர்பானி இருக்குது, குர்பானியில் இன்ஷால்லா உங்களுக்கு பங்களிப்புல தாங்க ஆடு மாடு இந்த 2 விதமான குர்பானிலும் கூட்டு குர்பானி திட்டமாக பண்ணிட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். ஏழை மக்களுக்கு பயனுள்ள விதமாக அனைத்து காரியங்களையும் சிறப்பாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பங்களிப்புகள் எதுவாக இருந்தாலும் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்துக்கு தந்துவதினால் அது ஏழை மக்களுக்கு விரைவாகவும் இலகுவாகவும் சென்றடையும் என்பதனை இந்த தருணத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் என்றும் இறைப்பணியில் இஸ்லாமிய கல்வி சங்கத்தோடு இணைந்திருங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.